தான் டென்ட் போட்டிருந்தேன் இந்த சோலார் பேனல் இதுக்கு மேலே. கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த சோலார் பேனல்லாம் பவர் எப்படி எடுக்கிறீங்க, பெட்ரோல் பங்க் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே. சரி ஓகே, சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கேன். உள்ள அந்த பவர் பேங்க் மட்டும் ஃபோனு சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் முடிஞ்சோடனே அப்படியே கிளம்பணும். 305வது நாள் ட்ரெஸ் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாங்க. இதுதாங்க உம்முலாங் அப்படின்ற மாதிரி ஒரு சிட்டி. உம்முலாங் அப்படின்றாங்க. உம்முலாங் அப்படின்ற மாதிரி ஒரு சிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தது சேம் வந்து எனக்கு திரும்ப லிஃப்ட் கிடச்சிருச்சு லாரியில். தேங்க்யூ ப்ரோ. What is your name? My name is Yaibor. Your name? Valantin. ஓகே, புதுசாக இருக்குது நேம் எல்லாம். ஸோ சேம் வந்து இந்த உம்முலாங்கிலேருந்து கிளம்பி ஷிலாங் தான் போயிட்டுருக்கேன். லிஃப்ட்டு கேட்டிருந்தேன். ஷிலாங் யூ ஆர் கோயிங்? Yes. ஓகே, ஷிலாங் தான் போகிறாங்களாம். ஸோ டேரெக்டாக அங்கே போய் இறங்கிடுவோம். அங்கே இறங்கிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. வெயில் ரொம்ப அடிக்குது. இங்கே லைட்டாக காற்றடிக்குது, ஜில் காற்று அடிக்குது, வெயிலும் செம்மையாக அடிக்குது. ஸோ அதனால் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். பார்ப்போம், ஏதாவது இந்த மரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த நான் சொன்னேன் இல்லை டென்ட்டு போட்டு தங்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா டென்ட்டு போட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுவோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுது. தேங்க்யூ. என்னன்னு தெரில, வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. சரி ஓகே, அவங்க 2 மணி நேரம் ஆகுமா வெயிட் பண்ண சொன்னாங்க. பட் வேணாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். சரி வாங்க, அடுத்து வேறு ஏதாவது எப்படி கிடைக்காதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா போயிட்டே இருப்போம். வெயிட் பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி இப்போ தோணுது. ரொம்ப நேரம் நடந்து வந்துட்டேன். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷம் நடந்து வந்துட்டேன். இலக்கிது இப்போ. திரும்ப லிஃப்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. வாட்ஸ் யுவர் நேம்? My name is Mustafa Islam. தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் கோயிங் டு ஷிலாங்? I'm not going to Islam. I'm going to the Guwahati. Oh, okay. Guwahati? Yes. பக்கத்தில் தான் போகிறான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இறங்கிப்போம். இங்கே ரொம்ப மேடாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. ரொம்ப மேடாக தான் போகுது. அதனால் வந்து லிஃப்ட் கேட்டுட்டேன். பார்த்துருப்பீங்க எப்படி போகுது பாருங்கள், மேலே போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட் பையா. அண்டு இந்த பக்கம் வந்து குவாட்டி போதா, இந்த பக்கம் ஷிலாங் போதா. நம்ம இந்த பக்கம் தான் போகணும். கீழே இறங்கலாம், டைம் ஆயிடுச்சு. ஓகே வாங்க, அப்படியே நேராக ஷிலாங் சைடு தான். ஷிலாங் தாங்க இந்த மேகாலயாவே வந்து மெயின் சிட்டி. மேகாலயாவோட மெயின் சிட்டி ஷிலாங் தான். எனக்கு இது சின்ன ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குல்ல, ஆனால் சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் விளையாடணும். பட் டிக்கெட் ஏதோ வாங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கு பார்க்க. வராரா உண்டியில் வந்து இப்படி முன்னாடி வச்சிட்டேன். நான் கையில் கொண்டு போக முடியல, முன்னாடி வச்சு இந்த மாதிரி கட்டிட்டேன். ஒரு மாதிரி இந்தியா ஃபுல்லாக போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. அது பாட்டு வர்றவங்க அவங்க பாட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தான், அதுவே பெரிய விஷயம் தான். இந்த மாதிரி பேக் முன்னாடி இப்படி வச்சு தச்சு இப்படி கொண்டு போகிறது கொஞ்சம் எனக்கு கை ஃப்ரீயாக இருக்குது. அதனால் நல்லா வீடியோ எடுக்க முடியும். ஓய் என்னடா ராரான்றீங்க? பாய் 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 பாய். என்னாச்சு உனக்கு?
ரோடு பார்த்தீங்களா எப்படி போகுதுன்ட்டு பாருங்க பண்ணி. ஓய் சவுண்டு பற்றி ஓய் நீ எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே. 34 கிலோமீட்டர் காட்டுது. 34 கிலோமீட்டர்னால் ஃபுல்லாக காட்டு பாதையாக காட்டுது. அதுக்கப்புறம் தான் ஷிலாங் போய் சேர முடியுன்ற மாதிரி காட்டுது. இதே மாதிரி ஏற்றமாக போயிட்டு இருந்துச்சுன்னா முடியாதுங்க. இது என்னங்க தனியாக ஒரு ஒத்தையடி பாதை போகுது. வேணாம் நம்ம அப்படியே போவோம். சவுண்டு ஒரு மாதிரி விசித்திரமாக கேட்குது. வெரி தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ ஃபார் திஸ் லிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு வழியாக வந்து ஷிலாங்கே சைட்டாக வந்து லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. இவங்க அங்கே தான் போகிறாங்களாம். அவங்களுக்கு எனக்கு லிஃப்ட் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சேம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னாங்க. நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்களே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ரோ அண்ட் மேம். தேங்க்யூ ஸோ மச். வந்துட்டோங்க, ஷிலாங் வந்துட்டோம். இப்போது வெளியே போய் காட்டுறேன் உங்களுக்கு ஷிலாங் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு அப்படியே நம்ம பெட்ரோல் பம்ப் போயிடுவோம். சரிங்களா, வாங்க. ஒரு வழியாக வந்துட்டோம், ஷிலாங் வந்துட்டோம். இந்த ஷிலாங் பற்றி நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு, ஸோ நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது நான். அதனால் நாளைக்கு வந்து எந்திரிச்சு இந்த எல்லாத்தையும் ஷிலாங் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகணுன்னு பார்ப்போம். ஸோ குட் நைட் இப்போயே சொல்லிக்கிறேன் நான், குட் நைட். ஏன்னா வந்து முடியல, பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் இருக்கால போயிட்டு பெர்மிஷன் கேட்டு ஸ்டே பண்ணுறேன். இல்லைன்னா இங்கே கிடைக்கலன்னா இன்னொரு பெட்ரோல் பங்க் போயிட்டு அங்கே பெர்மிஷன் கேட்டு ஸ்டே பண்ணுறோம். ரொம்ப முடியலைங்க. அது இல்லாமல் குளிர் வேறு அடிக்குது. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஒரு மாதிரி பார்க்குறான் என்ன. வாலிபால் நல்லா போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் ஆண்கள், காதலர்கள். அங்கே ஃபுட்பால். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஸ்கூலில் விளாண்டது, காலேஜில் விளாண்டதெல்லாம் ஞாபகம் வருது. ஃபுல் இது மெயின் சிட்டினால ஃபுல்லாக டிராஃபிக்காகவே இருக்குது. இவ்வளோ பெரிய தடுப்பு போட்டு அணைச்சா நல்லா தெரியும் வீடியோ. இப்படி தடுப்பு போட்டு அடைச்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து பேனர் தான்.
சேம் இங்கே நம்ம கொடி இருக்குது பாருங்கள், தேசிய கொடி. நைட் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. டைம் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 5லேருந்து 6 தான், இல்லை 4:30லேருந்து 5ன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்தியன் ஆர்மியோட கேம்பஸுங்க. இது ஃபுல்லாக இது பக்கத்தில் தான் எங்கேயோ பெட்ரோல் பங்க் இருக்குன்னாங்க, இந்த பக்கம் தான் போகணும். வணக்கம், குட் மார்னிங். 206வது நாள். வாங்க, பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் திரும்ப இருக்கான், ஒரு 5 கிலோமீட்டரில் எலிஃபண்ட் ஃபால்ஸ் போட்டிருக்கு. போயிட்டு அங்கே போய் குளிப்போம். ஃபால்ஸில் தான் குளிக்கிற மாதிரி இன்றைக்கி, ஏன்னா பெட்ரோல் பங்கில் குளிக்க முடியலங்க, ரொம்ப தண்ணி ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபால்ஸ்லேயே போய் குளிக்கலான்ற மாதிரி இருக்கேன். வாங்க போயிட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஏர் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம் இருக்குது, அதையும் போய் பார்த்துட்டு வரும். சரிங்களா? இன்றைக்கி தான் கட்டுறேன். வாங்க போகலாம். கிளம்பலான்னு பார்த்தேன். பிரதர் வந்து எனக்காக சாப்பாடு கொடுக்குறாரு. வாட் இஸ் சப்பாத்தி ரைஸ்? சப்பாத்தி கொடுக்குறாரு. தேங்க்யூ பிரதர். ஓகே. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஏத்தம் ஸ்ட்ரைட்டாக மேலே ஏற்றத்தில் போதா? இங்கே ஒருத்தர் வந்தாருங்க. ஒருத்தர்னு சொல்கிறதா இல்லை ஒருத்தன்னு சொல்கிறதா, நான் அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமா வேணாமான்றதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா லிஃப்ட்டு தான் கேட்டேன், ஒரு லாரிக்காரன் வந்தான், லிஃப்ட்டு தான் கேட்டேன், நிப்பாட்டினா. சரி ஏறலாம் போகும்போது அப்படியே மூவ் பண்ணுறான். திரும்ப நிப்பாடு, சரி ஏறலாம், ஏறுறேன், வெயிட் பண்ணுங்க நான் ஏறணும் அப்படின்னே உடனே சிரிச்சுக்கிட்டே மூவ் பண்ணுறான். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. தேசிய கொடி வச்சுருக்கேன், இல்லைன்னா திட்டியிருப்பேன், இல்லை ஏதாவது பண்ணியிருப்பேன். தேசிய கொடி இருக்கனால பொறுமையாக இருந்தேன். இப்படி இருக்காங்க மனுஷங்க. ஒன்று லிஃப்ட் கொடுக்கணும், இல்லைன்னா லிஃப்ட் கொடுக்காமல் இருக்கணும். வம்பளுக்கிறதா நிறைய பேர், இதே மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். கார்லேயும் இப்படி பார்த்துருக்கேன், ஒத்த விரல் காமிச்செல்லாம் போவாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, பட் இதெல்லாம் தாண்டி தான் வரணும், வேறு வழி இல்லை. இந்த மாதிரியும் இருக்காங்க. நம்ம பாட்டு வேலையை பார்த்து போயிட்டு இருந்தா, ஒன்று லிஃப்ட் கொடுக்கணும், இல்லைன்னா லிஃப்ட் கொடுக்காமல் போயிடணும். லிஃப்ட் கொடுக்குற மாதிரி வருவாங்கன்னா, லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்கன்னா, கேலி பண்ணுவாங்கன்னா, சும்மா டென்ஷனாக. அது காலங்காலத்துலேயும் இப்படி பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஹெல்ப் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வரணும், வேறு வழி இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. எலிஃபண்ட் போகணும். எலிஃபண்ட் ஃபால்ஸ் போய் நல்லா குளிக்கணும். அவ்வளோதான். முடியல. ரொம்ப தூரம் அந்த வெயிட்டை வேறு தூக்கிட்டு வரேன் நான், அதனால் வந்து நடக்க முடியல. வந்தாச்சுங்க எலிஃபண்ட் ஃபால்ஸ். சூப்பராக இருக்குல்ல, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னே தெரியல, இந்த மாதிரி ஃபால்ஸு போகிற இடம் மட்டும் இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. சேம் வந்தாச்சு, உள்ள ப்ரொமிசஸ்குள்ளே வந்தாச்சு. நிறைய மார்க்கெட் இருக்குது, அப்படியே அந்த மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளே போயிடும். சரிங்களா? வாங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஒரு வழியாக உள்ள வந்தாச்சு. அங்கே இது காஸ்டியூம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. கெட் யுவர் ஃபோட்டோகிராஃப்ஸ் ட்ரெடிஷ்னல் ஆக்டர். நல்லா இருக்குல்ல? ஸோ இதெல்லாம் வந்து தனியாக வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாங்க போகலாம். எலிஃபண்ட் ஃபால்ஸ் இதுதான் நினைக்கிறேன். பட் வந்து இப்படி போகணுமா என்னன்னு தெரில, இப்படி போயிட்டு அப்படி போகணுமா என்னன்னு தெரில. இல்லை ஜிப்லைன்லாம் இருக்குது. ஜிப்லைன் இருக்கா இல்லை வயரா? வயர் தான் நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் எலிஃபண்ட் ஃபால்ஸ் இதுதான் போட்டிருக்கு. இப்படி போகணுமா இப்படி? ஐயோ வழி தான் தெரிலங்க, அந்த பக்கம் போகணுமா? எலிஃபண்ட் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்குல்ல, மேகாலயா டூரிசம் எலிஃபண்ட் ஃபால்ஸுன்ட்டு. ஸோ அங்கே படித்து பார்ப்போம் அங்கே என்ன இருக்குன்ட்டு. எலிஃபண்ட் ஃபால்ஸ், த வாட்டர் ஃபால் கோ இட்ஸ். ஸோ
ஸோ இந்த எலிஃபண்ட் ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஃபஸ்ட்டு ஃபால் இந்த போட்டிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வந்து இது. செகண்ட் ஃபால், தேர்ட் ஃபால்ஸ் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த பக்கம் தான் போகணும். வாங்க ஃபஸ்ட்டு ஃபால்ஸை பார்த்துருவோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். ஒரு வழியாக பார்த்தாச்சு. இப்போ வாங்க செகண்ட் ஃபால்ஸ் போவோம். செகண்ட் ஃபால்ஸ் போயிட்டு அங்கே என்னன்றதை பார்த்துட்டு தேர்ட் ஃபால்ஸ் போய் குளிக்கிறாமா இல்லை வேண்டாமான்றதை பார்ப்போம். நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு கூச்சமாக இருக்குது. சரி வாங்க போவோம். செகண்ட் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் கீழே அப்படியே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இதுதாங்க செகண்ட் ஃபால்ஸ். அதுதான் தேர்ட் ஃபால்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் வந்து செகண்ட் ஃபால்ஸ். चलिए आइए. இது செகண்டு, இந்த பக்கம் இருக்கிறது தேர்டு. है ना, उसी जाओ उसी गिलास वाले दो. இதுதான் வந்து தேர்டு அருவி. ஆனால் குளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து தேர்டு, மேலே இருக்கிறது செகண்டு, அதுக்கு மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு. சேம் வந்து கிட்டத்தட்ட 3 அருவி இருக்குங்க இங்கே. 3 அருவியில் குளிக்க முடியாதுன்ற மாதிரி ரோப் போட்டிருக்காங்க. ஸோ அதான் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி ஓகே வாங்க அப்படியே என்ட்ரன்ஸ் போயிடலாம். ஓகே, அருவிக்கு வந்தோம், பார்த்தோம். சேம் வந்து இங்கே தமிழ் காரர் ஒருத்தர் வந்திருக்காரு. சேம் வந்து இங்கே அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை எப்படி ப்ரோ இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இங்கே நல்லா இருக்குது. கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சீசன் இல்லைன்னாங்க, பட் தண்ணி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் குளிக்க முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குது. எப்படி நைஸ், எல்லாமே நைஸ். இது இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் அருவி போயிருந்தீங்களா? இல்லை, இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே இன்றைக்கி தான். எலிஃபண்ட் ஃபால் தான் ஃபஸ்ட். ஆமாம். இதுக்கு முன்னாடி இந்த கிரிம்ஸ்ன்ற ஒரு ஃபால் இருக்குது. இன்னும் போகலாம். இனிமேல் தான் போகணும். 7 Sisters ஃபால்ஸ் எல்லாமே போகணும். ஓகே ஓகே நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. ஓகே பார்த்தாச்சு. அப்படியே நேராக மேலே போவோம். எனக்கு என்னமோ இலச்சுருன்னு நினைக்கிறேன். ரொம்ப இலக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது. எல்லா படியும் இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த படியாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி இந்த போனோம்ல இந்த ட்ரிஷி ஃபால்ஸ் அதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி அங்கே போனோம்ல இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வெள்ளையங்கிரி மாதிரி சின்ன வெள்ளையங்கிரி மாதிரி ஏறி போனோம்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் எப்படியே போயிடுவோன்னு நினைக்கிறேன். வாங்க இது ஏறியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து கடைசியாக இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அதுதான் இன்னும் ரொம்ப கஷ்டம். அதான் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். செம்மையாக அழைக்கு. சேம் திங் அந்த ஓரத்தில் வந்து சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இதுக்குன்னு நினைக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. எனிவேஸ் பார்த்தாச்சு, வாங்க அப்படியே கிளம்ப. முடியல
ரொம்ப இலக்கியது. ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு வெஜ் மேகி சொல்லியிருக்கேன். வரட்டும், வந்தவொடனே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். அண்ட் பார்த்த வரைக்கும் இங்கே ஸ்ட்ராபெரிஸ் நிறைய விற்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த அக்கா உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்காகவே இந்த டிக்கெட்லாம் வேணாம், நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்து வரீங்க, டிக்கெட்லாம் வேணான்ட்டாங்க. ஸோ அதான் உள்ளே போயிட்டு வந்தேன், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் இப்போ. ஸோ இப்போது நேராக வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, அந்த ஃபால்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு மியூசியம் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் மியூசியம், ஜெட்டு அது இதுன்ட்டு. அதை போய் பார்க்க போகிறோம். அதை போய் பார்த்துட்டு சேம் நம்ம வெளியில் திரும்ப போயிட்டே இருப்போம். வாங்க. ஸோ வந்தாச்சுங்க, வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம். ஒரு வழியாக வந்தாச்சு, இந்த ஐடி கார்டு போட்டேன். ஏர்ஃபோர்ஸ் மியூசியம் வந்தாச்சு. முன்னாடி வந்து ஃபோட்டோ இஸ் ப்ரொஹிபிட்டட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போது இந்த மியூசியம்குள்ளே மட்டும் எடுத்துக்கலாமா, 40 rupees டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ மியூசியம்குள்ளே மட்டும் என்னன்றதை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம அப்படியே வெளியே போயிடுவோம். சரிங்களா? வாங்க. மேலே இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெலிகாப்டர்லேருந்து ஜெட்லேருந்து ஃபுல்லாக நம்ம இராணுவ வீரர்கள்லேருந்து அதெல்லாம் என்னன்னு தெரில, ஃபுல்லாக புதுசாக ஏலியன் ஷிப்புமா இது. அங்கே பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ராக்கெட் லான்ச்சரா இது, ஜெட்டில் உட்காந்துருக்க மாதிரி நல்லா இருக்குல்ல. ஒரு நிமிஷம். சேம் வந்து நம்ம இந்திய கொடி வந்து கொண்டு வர்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக பார்ப்போம். என் ஃபேஸ் மட்டும் காட்டாமல் ஃபுல்லாக காட்டுறேன். Chief of Air Staff, Indian Air Force. ஹெலிகாப்டர், எத்தனை வகையான பிளேன் இருக்குது பாருங்கள். பிளேன்லேருந்து, ஹெலிகாப்டர்லேருந்து, ஜெட்லேருந்து. Do not touch. முன்னாடி ஏதோ சிகரெட் மாதிரி இல்லையா? அருணாச்சல் பிரதேசில் தான் நம்மளுக்கு இந்த நிறைய ஜெட்டு பறந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஸ்ஸாம்லேயும் அருணாச்சல் பிரதேஷ்லேயும். இதெல்லாம் வந்து கன்னுங்க, மிஷின் கன், ரியல் கன் மாதிரி தான் தெரியுது. இதான் சவுண்டு கேட்குதே இல்லை? புக்ஸ் நிறையா இருக்குது. இது என்னன்னு தெரியுதா? ஃபுல் ரியல் கன் தான், ஷார்ட் கன் மாதிரி ஒரு கன்று. இதை வந்து ரைஃபிள்னு சொல்லுவாங்க. சேம் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க, டு நாட் டச் அப்படின்ட்டு.
அவ்வளோ பெரிய கன்னாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து நேவிஸில் இருக்கிற அந்த நேவிஸில் இருக்கிற அந்த இதுதான் உள்ள சோல்ஜர் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இது கப்பல் படை. ஏதோ சம் எமுலேட்டர்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஹவு மச் திஸ்? 50. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கெனான்ஸ், இது என்ன சொல்கிறது, இந்த நியூக்ளியர்ஸ் மாதிரி, இந்த பாம்ஸ் மாதிரி ஜெட்டில் எமர்ஜென்சிக்கு யூசேஜுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் இது பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸாக இருக்குன்ட்டு. GASH-23 சேம் கெனான் தான் போட்டிருக்கு. சிக்கிம், திருப்புரா தான் நம்ம போகல. அண்ட் திரிபுரா வந்து உங்களுக்கு என்னென்னா நல்லாயிருக்கும், இடம் நல்லாயிருக்கும். பட் வந்து இந்த அவங்க சொன்னாங்கல்ல திருட்டு பயம் ஜாஸ்தின்னு, ஸோ அதனால தான் நான் அங்கே போகல. சிக்கிம் செம்ம கூலான பிளேஸ் இந்தியாவில். நம்ம அஸ்ஸாமில் இது பார்த்துட்டோம், காண்டாமிருகத்தை. மேகாலயா வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க, குழந்தை பின்னாடி வச்சுட்டு. சேம் வந்து சின்ன வயசு பொண்ணுங்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த இதே மாதிரி கட்டிட்டு சைடில் வந்து பிளாக் கலரில் இந்த ஷொட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. மிஜோரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சரி, அங்கே இந்த மாதிரி தான் பார்த்தேன் மிஜோரத்தில். ஓ, கிருஷ்ணா, விஷ்ணு, நிஜமாலே இந்த நார்த் ஈஸ்டில் தான் அதெல்லாம் கிடச்சிருக்கு. அண்ட் இது மணிப்பூர். இது நாகாலாந்து. இந்த பவுஸ் எல்லாம் அது அங்கே வச்சுருந்தாங்க நாகாலாண்டில் கரெக்டாக. இங்கே வந்து தான் காமிக்க முடியுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நாகாலாண்டில் வந்து நாய்க்கறியும் சாப்பிட்றாங்க. சம்டைம்ஸ் சம் ட்ரைபல் பர்சன் வந்து என்ன சொல்கிறது, நரபலி அந்த மாதிரி கேனிபல்ஸாகவும் இருக்காங்க. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். திரிபுரா, அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம். நல்லா இருக்குல்ல. மேகாலயாவில் இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, பார்த்தாச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். இது என்ன பேம்பு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஓ, காட்டேஜா? ஓகே, முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன்.
மிஜோரம். என்னது அவ்வளோதாங்க, முடிஞ்சு. பார்த்துருப்பீங்க, என்ட்ரன்ஸில் போய் பேசுகிறேன் பாருங்க. தான் தட்டி ஹெலிகாப்டரு பா. பெருசாக இருங்க, ரொம்ப பெருசாக இருங்க. ரெக்க மட்டும் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்கு. புரியுதா? இப்போ தெரியும் பாருங்க, ரெக்க மட்டும் எவ்வளோ பெருசாக இருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நல்லா இருக்கு. பார்த்தாச்சு, நல்லா இருந்துச்சு. வந்ததுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ். எலிஃபண்ட் ஃபால் வந்து குளிக்க முடியல, இங்கே வந்து எதையும் தொட்டு பார்க்க முடியல. என்ன ஒரு சின்ன இமுலேட்டர் மாதிரி வச்சு ஏதோ சம்திங் லேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏர்வே. ஓகே, நல்லா இருக்கு, வாங்க போயிட்டே இருக்கலாம். காலையிலேருந்து இன்னொரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேங்க. என்னென்னா, இந்த ஷிலாங் அந்த சிட்டி, அது வந்து மேகாலயாவிலே மெயின் சிட்டி. அது எடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், எந்திரிச்சிட்டு எடுக்கலான்னு போனேன். பட் வந்து அதுக்கு முன்னாடி நாள் எடுத்த ஃபுட்டேஜே நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சேம் அதே காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் செம்ம டயர்டாக இருக்குங்க. இந்த காலில் வெடிப்பெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து கால் வலிக்குது. ஸோ சேம் வந்து எவ்வளோ வெயிட்டை வச்சு நடக்கிறனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இருக்கேன்ல, 15 கிலோமீட்டரு, 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். போயிட்டு டென்ட்டு போட்டவொடனே அந்த குளிருக்கும் அதுக்கும் டென்ட்டு போட்டு எல்லாத்தையும் செட்டப் பண்ணிவிட்டு கண்ணை மூடுறே இதுக்கு வந்துடுது. கண்ணை திறக்கிறேன், காலையில் 7-8 மணி ஆயிடுது. அப்புறம் திரும்ப கிளம்பி அடுத்ததுன்னு போயிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். எலிஃபண்ட் ஃபால்ஸையும் பார்த்தாச்சு, ஏர்ஃபோர்ஸையும் பார்த்தாச்சு. இங்கே நிறைய கடைகள் போட்டிருக்காங்க பாருங்கள் வரிசையாக. ஸோ இதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நேராக மோன்காப் சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, 10 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டு நிறைய ஃபுட்டேஜ் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால் டென்ட் போட்டு தங்க வேண்டியது முடியலை, இங்கே ஏற்றமாக தான் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே பெண்கள் வந்து இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க சொல்லிட்டு. ஸோ சாரி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. முடியலைங்க, நடந்து முடிய மாட்டேங்குது. ஏற்றமாகவே இருக்கா ரோடு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே அந்த எலிஃபண்ட் ஃபால்ஸ்லேயே ஏறி கஷ்டப்பட்டு இது பண்ணுறேன். நான் ரொம்ப நாள் கழித்து கிரேப்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. வாங்க சாப்பிட்லாம். அண்ட் அகைன் மவுண்ட் காப் லிஃப்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச்.
What is your name, Priya? Chef Hang Lin, Linh Độ. Chef? Chef Hang Lin, Linh Độ. Thank you so much for this. And கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் போயிட்டுன்னா 10 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டோம்னா அங்கே இறங்கிடலாம். போயிட்டு ஒரு வியூ காமிச்சிட்டு பெட்ரோல் பங்க் போயிட்டு வெரி தேங்க்ஸ். இந்துஸ்தான் பெட்ரோல் பம்ப் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் நைட் ஸ்டே பண்ண போகிறோம். குட் மார்னிங். இன்னைக்கு 307வது நாள். 200 வருது. 307வது நாள். ஸோ இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன். இப்போ கிளம்ப போகிறேன். வாங்க போகலாம். ஒரு வழியாக நல்லா குளிச்சிட்டேங்க இந்த பெட்ரோல் பங்கில். செம்மையாக குளிச்சிட்டேன். ஒரு 2-3 நாள் சரியாக குளிக்கல. இன்றைக்கி தான் நல்லா குளித்தேன். சூப்பராக குளித்தேன். ஷாம்பு போட்டு மாதிரி எதுவும் சம்திங் சோப்பையே ஷாம்பு மாதிரி மாற்றி குளிச்சிட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த மவுங்காம் அப்படின்ற ஒரு சிட்டிக்கு தான் போயிட்டுருக்கேன். ஊடலை வந்து இங்கே சரியான டயர்டு. அதனாலே நேற்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த பெட்ரோல் பங்க். ஸோ அங்கேயே தங்கிட்டேன். செம்ம டயர்டு. எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தூங்கிட்டேன். தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு பக்கத்தில் போய் சாப்பிட்டு வந்தேன். சாப்பிட்டு வந்துட்டு குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் கிளம்புறேன். என்னடா இப்படி வெயில் அடிக்குது. சரியான வெயில் அடிக்குதுங்க. உட்காரவே முடியல. அப்பா வந்துருச்சுங்க அந்த சிட்டி. மவுங்காப் அப்படின்ற அந்த சிட்டி வந்தாச்சு. அப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக வில்லேஜாக தான் இருக்குது. மேக்ஸிமம் வில்லேஜாக தான் இருக்குது. நிறைய இடத்துல மலைகளையும் உடைக்கிறாங்க. இந்த மாதிரி மண்ணை ஏற்றிட்டு லாரி ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகே வாங்க போகலாம். இந்த ஏர் இதில் பார்த்தோம்ல மியூசியத்தில் பெரிய ஹெலிகாப்டர் அதுதான் பறக்குது. அதானே? கார் வாஷ். ஒரு பக்கம் நைட்டு ஃபுல்லாக செம்ம கூலிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் காலையில் வெளுத்து வாங்குதுங்க வெயில். பிப்ரவரியில் மார்ச் வரப்போதில்ல. ஸோ அதனால் வெயில். நிறைய ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் கிரவுண்டெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நம்ம ஆனால் இங்கே தங்க போகிறதில்ல. மெய்ராங்னு சொல்லிட்டு இன்னொரு ஊர் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் போய் தங்க போகிறோம். ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு தெரியுது பாருங்கள். பெட்ரோல் பங்கில் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு நேராக அந்த சர்ச்சுக்கு போவோம். பெட்ரோல் பங்கில் தண்ணி குடிச்சு ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நேராக வாங்க அந்த சர்ச்சுக்கு போவோம். தூரத்தில் வந்து பார்க்கும்போது சர்ச்சு தெரிஞ்சு இப்போ காணா பெட்ரோல் பங்க் தான் இருக்குது. சர்ச் இல்லையா அது? இங்கே இருக்குங்க இந்த சர்ச்சு. நான் அங்கே தேடிகிட்டு இருந்தேன் பெட்ரோல் பங்க் பக்கத்தில். ஆனால் இங்கே இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது.
தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து 2 பிரதர்ஸ் வந்து எனக்கு லிஃப்ட் தந்தாங்க. கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் போகணும். தேங்க்யூ ஃபார் திஸ். நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், பேக் அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டேன். நான் முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ உட்காந்துருக்க பார்த்துட்டு பிரதர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ லிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. வீடா இல்லை சர்ச்சை ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. இடத்த பாருங்க, எப்பா பார்த்தீங்களா எப்படி இருக்குட்டு. இப்போ இந்த வழியாக தான் போகணும், ஆனால் லிஃப்ட்டு எதுவுமே கிடைக்கலைங்க. இப்போ கொடுத்தவங்க கூட கொஞ்ச நேரம் தான் லிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி போயிட்டாங்க. மணி எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 3:45 ஆக போகுது, 4 மணி ஆக போகுது. எப்படியும் 5 மணிக்குள்ளே இருட்டிடும். எப்படி போக போகிறேன்னு தெரில. ஆனால் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இருக்குது. அதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் மாதிரி. அங்கே தண்ணி, இங்கே அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க. மேலே வந்து இது 3 தான் இங்கே இருக்குன்ட்டு. அங்கே மேலே பாருங்கள் கல்லறை. இந்த பக்கம் தண்ணி, இந்த பக்கம் வீடு. வா, எவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. ஒரு வழியாக வந்துட்டேன். யாரும் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் பிரதர் வந்து எனக்காக லிஃப்ட் கொடுத்தாரு. வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? சாரி, ப்ளூம் பிளாங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட். அண்ட் நான் நினச்சே கூட பார்க்கல, எனக்கு ஹெல்ப் கிடைக்குமே நினச்சி பார்க்கல. இன்றைக்கி அங்கேயே தான் ஸ்டேட் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் எனக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பிகஸ்ட் லிஃப்ட். தேங்க்யூ. வந்தாச்சு மொய்ராங் பெட்ரோல் பங்கு வந்தாச்சு. ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நம்ம ஒரு போராட்டம் ஆயிருதுங்க. அந்த இது பைக்கர் வந்து லிஃப்ட் கொடுத்தாருல. ஸோ அதுக்கப்புறம் நேராக அங்கே வந்து இந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே வந்து கேம்ப் ஃபயர் மாதிரி அது சின்னதாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப இது கை நடுங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்காக போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே தெரியுதா? ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், கேம்ப் ஃபயர் போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க, அங்கே போட்டிருக்காங்க. சரியான கூலாக இருக்குது, முடியல. எவ்வளோ தூரம் டக்குன்னு மேகாலயா முடிச்சுட்டு போக முடியும் அவ்வளோ வேகமாக வந்து மேகாலயா முடிச்சுட்டு கிளம்பணும்னு பார்க்குறேன். முடியல, பாய் வளருது, சேம் வந்து முடியல, ரொம்ப கூலாக இருக்குது. ஓகே, அடுத்த நாள் ஆயிடுச்சு. இங்கே பாத்ரூம் சரியில்லைங்க, அதனால் வந்து குளிக்க முடியல. ஸோ 308வது நாள். வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா மைராங் அப்படின்ற ஒரு ஊர். இது ஃபுல்லாக வந்து இதுதான் விவசாயம்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. கார்லாம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், மைரான் டவுன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மலை அந்த மாதிரி தான். பின்னாடி மலை தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. சர்ச்சு அந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சில லோக்கல் ஹோட்டல்ஸு ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டேன். ஆனால் நம்ம இப்படி இந்த பக்கம் தான் போகணும். வாங்க போகலாம். சேம் வந்து இப்போது வந்து நம்ம நோங்டாங் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். இங்கேருந்து 50 கிலோமீட்டர் இருக்குது. அதான் லிஃப்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் கிடைக்குதான்னு. லிஃப்ட்டே கிடைக்க மாட்டேங்குங்க. சேம் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஒருத்தர் காரில் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். முடியலைங்க, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. மலைகளில் இப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து டுனுக் வேலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலி சைடு போகிறோம். இப்போ அந்த சைடு தான் போயிட்டுருக்கேன். அந்த டுக்கு வேலியா இல்லை சம்திங் தெரில, நான் கீழே சைடில் போடுறேன். ஸோ அந்த வேலி வந்து இவ்வளோ பெருசாக காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குமா, சில் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அந்த சைட்டில் போய் பார்த்தா சூப்பராக இருக்குன்றாங்க. ஸோ அங்கே போவோம், முடிஞ்ச வரைக்கும் போவோம்.
ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லலான்ட்டு இருந்தேன்னா, அந்த 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் போகணும். காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இங்கேயே வந்து அவ்வளோவா லிஃப்ட் கொடுக்க மாட்றாங்க. அங்கே லிஃப்ட் கொடுப்பாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ அங்கே போகிறது தான் பிளானில் இருந்தேன். மெயினாக அங்கே தான் வந்து போயிட்டு உங்களை காமிக்கலான் இருந்தேன். பட் வந்து அது உள்ளே போகிற மாதிரி இருக்குது. 100 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. அது லிஃப்ட்டும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போனாலும் நைட் ஆயிரும். உங்களுக்கே தெரியும், நார்த் ஈஸ்ட் ரொம்ப நைட் ஆயிரும். அப்படி நைட் ஆனால் டென்ட்டும் போட முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். காட்டுக்குள்ளே டென்ட்டு போட்டு தங்குறது அவ்வளோ சேஃப் கிடையாதுன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப நாளாக சொல்லலான் இருந்தேன். என்னடா எப்படிடா இதை சொல்கிறது நம்ம ஆடியன்ஸ்கிட்ட அப்படின்றத நான் கன்வே பண்ணல. எப்படி நான் கன்வே பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் தெரியுது லிஃப்ட்டு கிடைக்காது, போகிறது ரொம்ப டேஞ்சர். மற்ற இடத்துல லிஃப்ட் கிடச்சிச்சுங்க. மற்ற எல்லா இடத்துலையும் லிஃப்ட் கிடச்சிச்சு. மேகல்யா ரொம்ப ஹோப்பாக நம்பி இருந்தேன், லிஃப்ட் அடுத்தடுத்து கிடைக்கும், போயிடலாம், நிறைய இடத்துக்கு போயிட்டு சுற்றி காட்டுறான்ட்டு. ஆனால் யாருமே அவ்வளோ கொடுக்க மாட்டுறாங்க. இப்போ கொடுத்தவர் கூட வந்து ஓரளவு ரூபா கேட்டிருக்காரு. ஸோ அந்த ரூபா கேட்டதுனால தான் நான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த உண்டியலில் சேர்ந்த காசை வச்சு தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி தான் சொன்னார். ஆனால் அப்புறம் வந்து காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுவும் நம்ம வேணான்னு வேறு சொல்ல முடியாது. இல்லை நீங்கள் எனக்கு பாதியில் இறக்கி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வேறு சொல்ல முடியாது. ஏன்னா இறக்கி விட்டால் திரும்ப லிஃப்ட்டு கிடைக்குமான்றது தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற காசை கொடுத்து தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இருக்கிற காசு கொடுத்துட்டு கொஞ்சம் ஓரளவு ட்ராவல் பண்ணிவிட்டு, ஸோ அந்த 7 சிஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து போகாமல் எங்கெங்கே முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே நம்மளால் போக முடியுமோ, இருக்கிற காசை வச்சு எங்கெங்கே போக முடியுமோ அங்கே மட்டும் போயிட்டு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து 2-3 ஃபால்ஸ் காமிச்சிட்டேன். எலிஃபண்ட் ஃபால்ஸில் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. சேம் வந்து அதுக்கு முன்னாடி அந்த கிரிம்சின்ஸ்ன்றது உள்ள வரைக்கும் போனோம்ல, வெள்ளையங்கிரி மாதிரி, சின்ன வெள்ளையங்கிரின்ற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் பக்கத்தில் இருந்தனால போயிடலாம். இது வந்து ரொம்ப 100 கிலோமீட்டர் இருக்குது. உள்ளே போகிறதே 100 கிலோமீட்டர் இருக்குது. உள்ளே போயிட்டு அதை பார்த்து திரும்ப ரிட்டர்ன்றது இப்போ சான்ஸ் முடியாத காரணம். அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ தான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் போயிட்டுருக்கோம். காசு இன்னும் வரல, மானிட்டைசேஷன் ஒன்றும் ஆகலை. 1000 சப்ஸ்கிரைப் மட்டும் தான் ரீச் ஆகிருக்கு. காசு வந்து நான் மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த டயத்தில் வந்து என்னால் போக முடியும்னு நினச்சா முடியும். ஆனால் வந்து திரும்ப ரிட்டன் அதுதான் ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு தைரியம் இருக்குங்க, போயிடுவேன். நான் திரும்ப உள்ளே போயிட்டு நல்லா எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. ஆனால் வந்து திரும்ப வர முடியுமா அது யோசிக்கிறேன். ஏன்னா காடு ஃபுல்லாக காடு தான், ரொம்ப கூலிங்காக இருக்குது. இப்போயே ரொம்ப கூலிங்காக இருக்குது. உள்ளே போனேன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. எனக்கு அதுதான் பிரச்சனை. வேறு இதுதான் சொல்லலான்றது. இதான் எப்படி தான் கன்வே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கன்வே பண்ணிக்கிட்டேன். எரியுது பாருங்க ஃபுல்லாக, பூரா எரிக்கி. வாட் இஸ் ஹேப்பனிங்? பூரா आगन जल गया. இங்கே ஃபுல்லாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தெரிலன்றாரு இவர்கிட்ட கேட்டால். காட்டுத்தீயா தான் நினைக்கிறேன். காட்டுத்தீயா இல்லை மேலே யாரும் கொளுத்திக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நேம் வந்து இன்னொருத்தர் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ? சாரி, My name is Wentworth. Wentworth. இவர் வந்து நம்ம ஷேட் தான் போகிறாரா. அண்ட் சேம் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு இதில். ஸோ பேக் சைடில் ஒரு I have my loved one. வாட் இஸ் யுவர் நேம்? Spot. Why? Spot. இல்லை கிடைக்கல. சரி, ஓகே, வாங்க போகலாம். இல்லை பக்கத்தில் வந்து இது ஒரு ஃப்ரூட் ஷாப் இருக்கா. அங்கே ஃபுட் இருக்காரு. இந்த ஃப்ரூட் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்டு. நீங்கள் இங்கே மட்டும் தான் சாப்பிட முடியும். சேம் வந்து இந்த சீசனில் மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி கூட்டி வந்துருக்காங்க. பார்ப்போம். How much that? It's what? No, I will give. I have money. Kana.
என்கிட்ட பணம் இருக்கு, கொஞ்சமாக இருக்கு. அதை வச்சு இவர் வாங்கி தரேன்னாரு. இவர் ஜிபே எனக்கு அப்புறம் வச்சு ஒரு சொல்லியிருக்காரு, நான் கொடுக்குறேன். கித்தனா? 80 rupees. 80. Okay, I will give. No problem. பண்ணி பார்ப்போம். This is a fruit, right? Yeah, this is fruit. இதுதான் ஃப்ரூட்டுன்றாங்க. Ai làm bật nhông sẽ. Nó là nhông, bật nhông đây. Ai bet sampai bật này là apa? பச்சை கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கு. This is a fruit? Yeah. You get this only during winter time. Name? What kind of fruit name? This is called salt plug. You try with salt. It's much better. சால்ட். அது எப்படி இருக்குன்னா ஒரு காஞ்ச கிழங்கு இருக்குல்ல, அது என்ன சொல்கிறது, காஞ்ச கிழங்கு வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஃப்ரூட்டுன்றாங்க. You try with this. இதோட ட்ரை பண்ணி பார்க்கணும். You just dip it like that, yeah. And then eat. A little bit different, right? But I think this is not fruit, right? It is fruit, but then like you get it only winter times. Oh, okay. And But my side is very different. yeah. இன்னொரு விஷயம் என்னன்னா, சூப்பு வேலின்னு சொன்னேன்ல, ஸோ அந்த வேலின்றது போகிற வழியில் தான் இருக்குது. இந்த நாங்ஸ்டான் போகிற வழியில் தான் இருக்குது. பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதருக்கு இன்றைக்கி பர்த்டேவான். ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ. பிரதர் கூட போயிட்டு இந்த டூப்பு வேலி போயிட்டு பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்ஸ்டான் போகிறோம். நாங்ஸ்டான் போயிட்டு சார்ஜ் எல்லாமே வச்சுட்டு பிரதர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு சார்ஜ் எல்லாமே வச்சுட்டு டென்ட் போட்டு தங்கிட்டு. ஸோ நாங்ஸ்டான் இஸ் வெரி கூல், ரைட்? நாங்ஸ்டான் வந்து திரும்ப வெரி கூலாக தான் இருக்குமா. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து மேகாலயா அந்த பார்டர் போயிடும். முடியல என்னால், ரொம்ப கூலாக இருக்கனால முடியல. நிறைய விஷயம் இங்கே இன்னும் காமிக்கலான்றதே, பட் குளிர்னால என்னால் முடிய மாட்டேங்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து டார்ஜிலிங் பக்கத்தில் தான் இருக்கனால ரொம்ப கூலாக இருக்கும். அதனாலயா இல்லை சுற்றி காடாக இருக்கனால மலைகள் இருக்கிறனாலையா எனக்கு தெரியல. சரி, ஓகே. எனிவேஸ் வாங்க அந்த வேலைக்கு போய் பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே அந்த வழியாக போயிட்டு போகிற மாதிரி, அதுதாங்க வேலி. இப்போ அந்த மேலே தான் போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு மாதிரி சொல்கிறாரு. டாக் இருக்குது. ஸோ வாங்க பக்கத்தில் போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ரோ ஜஸ்ட் 2 minutes. வாங்க போ. சரியான காற்று அடிக்குதுங்க. ஊஞ்சல் மாதிரி இருக்கு பாரு. அப்பா சரியான காற்று அடிக்குது. செம்மையா இருக்குங்க. பாருங்க, புரியுதா? இதுதாங்க வேலி, இந்த சுக்கு வேலி. இதாங்க அந்த சுக்கு வேலி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அங்கே இருக்க உட்காந்துக்கலாம். அப்பா சரியான காற்று அடிக்குது. அப்பா குளிருதுங்க, குளிருது. பார்க்குறீங்களா? அதெல்லாம் எரிஞ்சிருக்கு பாருங்க நிறைய இடம். தெரியுதா? ஜஸ்ட் ஓவர் வியூவாக காமிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப குளிருது. ஓகேவா? அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம காருக்கு போயிடலாம். முடியலைங்க, நிஜமாலே முடியல. அப்படியே சில்லுன்னு இருக்கு. வேகமாக போயிடலாம். அவர் வேறு வெயிட் பண்ணுறாரு நமக்கு. இன்னும் உள்ளே போகலாம், உள்ளே போய் நிறைய வியூ பார்க்கலாம். ஆனால் முடியலை, புரியாது. பார்த்தாச்சு. ஹோய், பார்த்தாச்சு. முடியல, ரொம்ப குளிராக தான் இருக்குது. நம்ம நேராக போயிடுவோம், இந்த நாங்ஸ்டான் போயிடுவோம். பார்த்தது 5 நிமிஷம் தான். ஆனால் 5 நிமிஷம் கூட 2 நிமிஷம் கூட இருக்காது. ஆனால் முடியல, கல்லெல்லாம் கிடுக்கிட்டுன்னு ஆடுது.
அண்ட் பிரதர் பர்த்டேனால நம்மளுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சாப்பிட்டு பார்ப்போம். சார் இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம். வந்தாச்சுங்க நான் ஸ்டாண்ட். மெயின் மார்க்கெட். இது மெயின் மார்க்கெட்டுங்க. நான் டவுனில் இருக்கிற மெயின் மார்க்கெட். பெட்ரோல் பங்க் வந்து ட்ராப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபுட் ஆல்சோ. தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம். தேங்க்யூ. ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. வாட்ஸ் யுவர் நேம்? My name is Suresh. Suresh. Yes, I'm from Assam. Assam? Oh. Assam people, I think, very good people. Yeah. You know that Jubinger? Yeah, Jubinder Singha, yeah. And many people Assam helps me also. That's, Yeah, already came to Assam. That's you have Already traveled. finished, yeah? You have traveled Assam. Yeah. Sure. Thank you so much for this. Welcome. சேம் வந்து ஒரு பெட்ரோல் மேனேஜர் தான். நான் எங்கே போய் பெட்ரோல் பங்க் போகிறேனோ அந்த பெட்ரோல் பங்க் கூட மேனேஜர் தானே அவர். ஸோ இவரே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு ஸ்டே பண்ணுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 309வது நாள் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டேன். ஸோ இங்கே ஒருத்தரை பெட்ரோல் பங்கில் இங்கே ஒருத்தரை பார்த்தேன். பிரதரை பார்த்தேன். வாட்ஸ் யுவர் நேம் பிரதர்? சாரி, சான் சொல்லிட்டு பிரதர் வந்து சேலத்தில் படிச்சிருக்காராம். சேம் வந்து நான் யூடியூபர்னு சொன்னேன், எல்லா விஷயத்தையும் சொன்னேன், இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால பக்கத்தில் எந்த இடத்துலையும் கடை இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட் கூட்டி போகிறேன்றாரு. சாப்பாடு அங்கே இருக்குன்றாரு. ஸோ அங்கே போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரதர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அது அப்புறம் வந்துடலாம் திரும்ப. சரிங்களா? அதான் இன்றைக்கி பிளான் என்னடான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க போகலாம். சேம் எனக்கு வந்து நம்பவே முடியலங்க. வந்து எனக்கு நம்பவே முடியல. தமிழ் சாங் வந்து இந்த தனுஷ் சாங் வந்து போயிட்டு இருக்கு. பிரதர் தமிழ்ல பாடிட்டு இருக்காரு. எப்படி இருங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வரங்க? ஓகே, சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து பார்த்தோங்க, எந்த இடத்துலையுமே கடை இல்லைங்க. ஸோ எல்லாரும் சர்ச்சுக்கு தான் போவாங்களாம். இங்கே மேக்ஸிமம் மோஸ்ட்லி பீப்புள்ஸ் வந்து இங்கே கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்களாம். எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு போயிருக்காங்களே. சுத்தமாக எங்கேயுமே கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலையும் எங்கேயுமே இங்கே இல்லை. ஸோ பார்ப்போம். இங்கே ஒரு கடை இருக்கிற மாதிரி இருக்குது. க்ளோஸ் இல்லை, இடத்துலையும் க்ளோஸாக இருக்குது. சாப்பிடவே இல்லைங்க. நேற்று நைட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. பசிக்குது. ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டேன்னா ஜஸ்ட் வந்து அந்த மிளகு சிக்கனும் சேம் வந்து சோறு நிறைய வச்சு சாப்பிட்டேன். இருக்கிற பசியில் அவசரத்தில் வீடியோ கூட எடுக்கல, மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகமே வருது, ஆமாம்ல அப்படின்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நானும் ஃப்ரெண்டும் வந்து வெளியே போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ரெக்கமெண்ட் ஃபார் திஸ் ஹோட்டல் இஸ் குட். ஸோ இப்போது நம்ம வந்து பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம். சும்மா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக பெட்ரோல் பங்க் போவோம். ஆனால் வந்து எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 1 இல்லை 2 நாள் தான் மேகாலயா தாண்டி தான் போகணும். வேறு வழி இல்லை. ரொம்ப குளிருது, என்னால் முடியலை. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. திரும்ப பெட்ரோல் பங்க் தான் வந்திருக்கேன். என்னென்னா இப்போது போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போது என்ன ப்ராப்ளம்னா எங்கேயுமே கடை இல்லை. சுத்தமாக எங்கேயும் கடை இல்லைன்றதுனால கடை இல்லை. அதே மாதிரி வந்து எந்த காரும் அங்கே போகிறதுனால எந்த காரும் எங்கேயும் போகாததுனால நான் வந்து லிஃப்ட்டு கேட்க முடியாது எங்கேயும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கேன். சாப்பிட்டுட்டேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் திஸ். யூ ஷோ தட் லோக்கல் ஏரியா வாட் ஐ சே that stores and you thank you so much. It's okay brother, it's okay. அண்ட் சேம் வந்து பிரதர் வந்து எனக்கு டிஷர்ட் கொடுத்துருக்காரு. கேட்டிருந்தேன் ஏதாவது ஒரு டிஷர்ட். என்கிட்ட வந்து இந்த ஷர்ட் மட்டும் தான் இருக்குது. இன்னொரு டிஷர்ட் வந்து அது லைட்டாக கிழிஞ்சிருச்சு. ஸோ அதான் வந்து பிரதர்கிட்ட டிஷர்ட் கேட்டேன், கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. நைஸ் டு மீட் யூ அண்ட் ஐ வில் கோ. நன்றி. தேங்க்யூ. மார்னிங் 310வது நாள். கரெக்டாக இந்த பெட்ரோல் பங்கில் தான் ஒரு 2 நாள் இருந்தேன், ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ கிளம்பிட்டேன். சேம் அதே ட்ரெஸ் தான் போட்டேன். ஏன்னா குளிச்சுட்டு அப்படியே டயர்டாகி ரெஸ்ட் எடுத்தேன். சாப்பிட்டேன் இல்லை பிரதர் கூட போயிட்டு. ஸோ அங்கேயே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நேற்று ஃபுல் ரெஸ்ட்டு. ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, எதுக்கு ரெஸ்ட் எடுக்கிற காரணம் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா கால் பின்னங்காலில் வந்து சின்ன ஒரு புண்ணு மாதிரி இருக்குது. அந்த புண்ணு இருக்கனால நடக்க முடியல. ஸோ அதனால் இப்போது சரியாயிருச்சு. இப்போது நடந்துக்கிட்டு இப்போது அந்த மேகாலயா தாண்டி பார்டர் தாண்டி போக வேண்டியதான். அடுத்து நேராக கொல்கத்தா வழியாக போக வேண்டியதான். 10 நாள் கூட இருக்க முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
13 நாள் 14 நாள் இருந்திருப்பேன். ஆனால் குளிர்னால தாங்கவே முடியல. சரி வாங்க போயிட்டே இருக்கலாம். ஒரு வழியாக திரும்ப நம்மளுக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. தேங்க்யூ ப்ரோ. வாட் இஸ் யுவர் நேம்? ரஃபேல். இப்போ நம்ம வந்து ரோயிங்டோ தான் போயிட்டுருக்கோம். பட் அதுக்கு தான் ஊடல வந்து லிஃப்ட் கேட்டு நான் போயிட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட். Your place is Meghalaya, right? Yes, I live here. I'm from here only. Okay. Thank you so much for this. Thank you so much for this. ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒர்க் இருக்கான். ஸோ அதனால் வந்து அங்கே போகலன்றாரு. ஸோ நம்ம இந்த பக்கம் போவோம். திஸ் பைபாஸ் ரைட்? Yes. ஓகே. 2 வே இருக்குங்க. ரோயிங்டோ வழியாக போகிற வே ஒன்று இருக்குது 70 கிலோமீட்டர். இன்னொன்று வேறு வே வழியாக போனால் 59 கிலோமீட்டர் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரில. பட் எப்படியாச்சும் இன்றைக்குள்ளே நம்ம வந்து போக்கோ ரீச் பண்ணணும். ஸோ அதுதான் மேட்ரு. அப்போ தான் நம்ம இன்னைக்கு 310வது நாள் இன்றைக்கி எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே சரி வாங்க கிளம்பலாம். என்னங்க இது, அவர் லிஃப்ட் கொடுத்ததை பார்த்தா ரோயின்ட்டோ போய் சேர்ந்துருவான்ற மாதிரி நினச்சேன். பார்த்தா பாதியில் இது பண்ணிட்டாரு. சரி ஓகே. எனிவேஸ் நடுக்காட்டில் தான் நிறைய போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி யாரும் காணா. பட் இதெல்லாம் வந்து ஒரு தனி அனுபவம் தான். என்னங்க தனியாக வந்து ஒரு ஏதோ தொட்டி மாதிரி இருக்குது. குளிக்கலாமா? என்ன இருக்கட்டும். முடியலங்க, குளிர் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கனால நடக்க முடியல. சேம் வந்து இங்கே நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். லாரியை பார்த்தேன். லாரியை பார்த்தவொடனே 2 பேர் வந்து லாரி டிரைவர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என் கூட. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் தான் இந்தியா ட்ராவல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நடந்து லிஃப்ட் டிக்கெட் தான் போயிட்டுருக்கேன் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்கேன். பார்ப்போம். தேங்க்யூ. எங்க லிஃப்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. என்னென்னா அவங்க ரோயின்டோ சைட் போகிறது இல்லையா, 10 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் போகிறாங்க. அப்படியே பக்கத்தில் போனாலும் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு ஆற்றை தாண்டி போனோம். அந்த ஆற்றுலேயே நாங்கள் உட்காந்துருவோம். கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்கு ஓகேயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து எனக்கு டைம் இல்லை. இருட்டிருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரில. காருக்கு தான் நான் வந்து லிஃப்ட்டு கேட்டுட்டு தான் போகணும். வேறு வழியே இல்லை. சரி வாங்க போகலாம். முடியலைங்க, ஏன்னு தெரில. மற்ற இடத்துலலாம் என்னால் போக முடிஞ்சிச்சு. மற்ற இடம்லாம் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த மேகாலயா தான் ரொம்ப ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருந்தேன். ஆனால் அந்த மேகாலயா தான் ரொம்ப வந்து குளிராக இருக்குது. அதனால் ட்ராவல் பண்ண முடியல. ஒருத்தவங்க லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரோயிங்டோ சைட் जाना पड़ेगा. ரோயிங்டோ कितना किलोमीटर? यहाँ शिलोंग से जाएगा. इधर से शालांग. ओ ठीक है. हाँ. इधर 10 किलोमीटर लिफ्ट जाना पड़ेगा. इधर ஒரு நிமிஷம். வழியாக உட்காந்துட்டேன். பேங்கு தான் வந்து என்ன இடம் ரொம்ப அடைக்குது. வழியாக உட்காந்துட்டேன். பார்ப்போம். கொஞ்ச நேரம் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இப்படி எவ்வளோ தூரம் லிஃப்ட் கொடுக்குறாங்கன்றது பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அண்ட் தேங்க்யூ வெரி ஸோ மச். ரெண்டோ வந்துட்டோம். போக்கோ அந்த சைட் தான் போகணுன்றாரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். வாட் இஸ் யுவர் நேம்? P Ling Dok Ling Nong Lai. ஓ தேங்க்யூ. ஆ அவங்க தான் லிஃப்ட் கொடுத்தாங்க. ரைண்டோ வந்தாச்சு. இந்த பக்கம் தான் போகிறாங்க. லிஃப்ட் கொடுக்க சொன்னேன். பட் வேறு வழியாக போகிறாங்களாம். சரி ஓகே. எனிவேஸ் வாங்க. ரைண்டோ வந்தாச்சு. இப்போ ஹஹீம், அதாவது மேகாலயா பார்டர், அங்கே தான் போகணும். ஸோ இங்கேருந்து 30 நான் இங்கேருந்து 30 to 40 கிலோமீட்டர் போகணும். வாங்க போகலாம். எப்படியாச்சும் மேகாலயா தாண்டிட்டேன்னா கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் வெயில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேகாலயா ஃபுல்லாக வந்து சரியான குளிராக இருக்குது. முடியலைங்க.
ஹோட்டல் தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே காணோம். மரமாக இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, 35 கிலோமீட்டர் போகணும் இன்னும். ஆனால் நடந்து போனேன்னு வைங்களேன் கால் செத்து போயிடும். அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஏதாச்சும் லிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு போயிடலாம். ஸோ லிஃப்ட்டு கொடுத்து போயிட்டோம்னா, இன்றைக்குள்ளே போயிட்டோம்னா கரெக்டாக 310வது நாள் அங்கே போய் சேர்ந்த மாதிரி தான். மேகாலயா பார்டர், இந்த அஸ்ஸாம் பார்டர் போய் சேர்ந்த மாதிரி தான். சரி வாங்க போகலாம். மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட். போகிற தூரத்துக்கு லிஃப்ட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 10 இல்லைன்னா 15 கிலோமீட்டருக்கு லிஃப்ட்டு தரேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. சாரி ப்ரோ, अभी कहाँ जाएगा? I'm ऑल इंडिया यात्रा, पैदल एंड लिफ्ट यात्रा. ரியலி வெரி தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஒரு 10-20 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்தாரு. இப்போ இனிமே என்னென்னா ஒரு 20 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டோம்னா அடுத்து நம்ம வந்து இந்த 22வது ஸ்டேட்டான 23வது ஸ்டேட்டான மேகாலயாவை தாண்டி அதுக்கப்புறம் கொல்கத்தா வழியாக போயிட்டுருக்கலாம். சரி ஓகே வாங்க போகலாம். मत दिखाना यार, काली बास गाड़ी को फोटो छोड़ते ये सब मारना बात। इसी से ओके ओके गो 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 गो. इसी से तो गरीब लोग खा रहे हैं. गरीब लोग मर रहा है, आदमी लोग एक्सीडेंट हो गया, कितना आदमी मर गया. मरने वाला तो ऐसे पहाड़ में. சேம் வந்து இன்னொருத்தவங்களும் எனக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க காரில். பட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டி போகிறேன் பட் எங்கள் கூட சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்து லாரியோட ஓனரு. சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் கூட சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும், எங்கள் கூட சாப்பிட்டு தான் போகணும், சாப்பிட்டு தான் போகணுன்றாரு. ஸோ சாப்பிட்டு அப்படியே உங்க கூட போயிட்டு ஹகிம் போய் சேர்ந்துட்டேன்னா எனக்கு ஃப்ரீ ஆயிரும். ஸோ எனக்கு அதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்குள்ளே நான் போய் சேரணும். மேகாலயா பார்டர், இந்த அஸ்ஸாம் பார்டர் போய் சேர்ந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுனாலே எனக்கு பிரச்சனை. எல்லாமே குளிர்னால என்னால் 10 நாள் கூட இருக்க முடியலங்க. ரொம்ப சாரி, 20-30 டேஸ் வந்து இருக்கலான்ற மாதிரி தான் பிளானு. நான் என்ன நினச்சேன், சரி வெயில் காலம் வந்துடுது, நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பார்த்தா 10 நாள்லேயே வெளியே வர்ற சூழ்நிலை ஆயிடுச்சு. நிறைய இடத்துக்கு போகணுன்றதை கவர் பண்ணணுன்றதே என்னோட ஆசை. பட் முடியல, என்ன பண்ணுறது. சரி ஓகே வாங்க. வாட் இஸ் திஸ்? ये जंगल का सब्जी சப்ஜி. ஓ, எனக்கு புதுசாக இருக்கு. ஏதோ இந்த கூட்டு மாதிரி வச்சுப்பாங்களாம். ये बॉइलिंग भी खा सकता है. बॉइल्ड सब्जी, चपाती सब्जी. சேம் வந்து சோறும் சிக்கன் கொடுத்துருக்காங்க, தண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, वेलकम वेलकम. ஸோ சாப்பிட்டுட்டு பிரதர் கூட வந்து லாரியில் போயிட்டு பார்டர் போய் இறங்கியாச்சுன்னா படான் இருக்கும். நானே தாங்க எடிட் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்போ சன்செட் ஆயிடுச்சு, சார்ஜ் வேறு இல்லை. இருக்கிற பவர் பேங்க் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்ப்போம், போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும். சிக்கன் வேறு கொடுத்துருக்காங்க, நல்லா சாப்பிட்றோம். முன்னேறம் தூங்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வழியாக வந்து லிஃப்ட் கொடுத்துட்டாரு. என்னென்னா அஸ்ஸாம் சைடு வந்துட்டேன். அஸ்ஸாம் மேகாலயா தாண்டி பார்டர் தாண்டி வந்தாச்சு. அஸ்ஸாம் வந்துட்டு இப்போ இந்த பக்கத்தில் வந்து பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். ஆனால் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குட் மார்னிங். 310வது நாள். என்னடா புது ஒரு டிஷர்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் கொடுத்தார்ல, இந்த பிரதர் அவர் கொடுத்த டிஷர்ட் தான் அது. ஸோ என்னன்னா, இப்போது அதாங்க இப்போது மார்னிங் இந்த மேகாலயா இது பார்டர்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து இந்த அஸ்ஸாமில் வந்து இங்கே இந்த ஒரு ரூம்னு சொன்னாங்க. ரூம்னு சொல்லி கூட்டி வந்தாங்க நேற்று நைட்டு. அந்த லாரி டிரைவர் தான் ஒருத்தரை சொல்லி என் ஃப்ரெண்டு இருக்கார், அவர் ஒரு ரூமில் தங்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வந்தார். பட் அந்த ரூமை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பங்கில் தங்குறவங்க வந்து அப்பப்போ இங்கே தங்குவாங்களாம். ஸோ இங்கே தான் வந்து எனக்கு நான் இங்கே டென்ட்டு போட்டுக்கிறீங்களா இல்லை நீங்கள் தூங்குறீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டார். என்ன அந்த நடுராத்திரி 12 மணி 1 மணியில் என்ன சொல்கிறேன்னே தெரில. தங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்கேன். சாப்பிட போனோம், போயிட்டு சாப்பிட வரணும். அது இல்லாமல் வந்து சாப்பிட்டு வந்துட்டு எடிட் பண்ணி இந்த மேகாலயா வீடியோ வந்து நிறைய பாட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ பார்ப்போம், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம் நம்ம விளாட். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ நீங்கள் அந்த தூரமாக பார்க்குறீங்கள,
இந்த குடி சைடில் தான் இருந்தேன். இப்போ இந்த பக்கம் தான் ரிட்டர்ன் போகணும். ஓகே வாங்க போகலாம். இதாங்க அவரோட பெட்ரோல் பங்க்கு. ஸோ இப்படி இருக்கனால தான் அவர் அங்கே எனக்கு தங்க இடம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அந்த இடமாச்சும் கிடச்சிச்சு. இப்போது நான் வந்துக்கிட்டு இருக்கும்போது பிரதர் எனக்கு வந்து டீ, பன்னு, அதுக்கப்புறம் வந்து சம் வாட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சேம் வந்து இவர் மிலிட்ரி ஆஃபீஸர், ரிட்டையர்டு அப்படின்ற. ஸோ எனக்கு help பண்ணாங்க. He has paid the bills actually. Okay. Thank you so much for this. இப்போ நம்ம வந்து கிளம்பி நேராக கோல்பாரா தான் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே போவோம். கோல்பாரான்றது கிட்டத்தட்ட இந்த டார்ஜிலிங் போகிற வழி தான். அங்கே போயிட்டு தான் கொல்கத்தா போக முடியும். ஸோ அதனால தான் அங்கே போயிட்டுருக்கேன். Thank you very much. ஸோ இப்போது நான் வந்து இன்னொருத்தர் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. பெட்ரோல் பங்கே போக சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம நடந்தோம்னா இருட்டாயிரும். டைம் ஆயிடுச்சு, 4:30 மணி ஆயிடுச்சு. எப்போது அங்கேருந்து கிளம்புறதே வந்து 12 மணி தான் கிளம்புனேன். உடனே லேட் ஆயிடுச்சு. நார்த் ஈஸ்ட்டில் இது மட்டும் தாங்க பிரச்சனை. பின்னாடி வந்து தமிழ்நாடு வண்டி வருதுங்க. ஸோ இவங்ககிட்ட கேட்டிருக்கேன், நிப்பாட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்க கூட போயிடலாம். எங்க ஒரு வழியாக வந்தாச்சுங்க, தமிழ்காரரை பார்த்தாச்சு. ஒரு வழியாக நார்த் ஈஸ்ட்டில். ஆனால் உங்கள் பேருமா? பிரகாஷ். ரொம்ப நாளாக வந்து நார்த் ஈஸ்ட்டில் நிறைய டிஃப்ரெண்டான பேரெல்லாம் கேட்டு பிரகாஷ்ன்னு சொன்ன ஆட்டை ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னே தெரில. நம்ம ஒரு தமிழ் வண்டியை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், ஒரு அளவு கடந்த சந்தோஷம். அதே இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த டார்ஜிலிங், சிக்கிம், பெங்கால், டார்ஜிலிங்கில் ஒரு தமிழரை பார்த்தோம்ல, அப்பயே நான் சொல்லியிருப்பேன். இந்த தமிழ் பசி அப்படின்றத சொல்லியிருப்பேன். சேம் வந்து அண்ணனை பார்த்தோன்னே அதே தான் இருந்துச்சு. அண்ணன்கிட்ட நான் நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பேசி முடிச்சுட்டு இப்போ அண்ணன் தான் கோல்பாரா தான் போயிட்டுருக்காராம். சேம் நானும் அவர் கூட தான் போகிறேன். போயிட்டு அங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். சரி, ஓகே வாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருந்தாலும் குளிர் ரொம்ப வேறு லெவலில் போட்டு தக்கனால இவ்வளோதான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன் 30 நாள்லன்ட்டு. மன்னிச்சுக்கோங்க, என்னால் அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சிச்சு. 10 நாளில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான். இந்த டுக்கு வேலி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ ஒரு நிமிஷம் கூட என்னால் அங்கே இருக்க முடியல, அவ்வளோ குளிராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போது கொல்கத்தா சைடு தான் போகணும். ஸோ அது அடுத்த 10 நாள் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ் வந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அஸ்ஸாமில் ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போய் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒருத்தர் தங்க வச்சுருப்பார். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்மளால் முடியும். கண்டிப்பாக இந்த இந்தியா ஃபுல்லாக நம்ம கண்டிப்பாக முடிப்போம். இந்த அவுட்லைன் ஃபுல்லாக முடிப்போம். வேறு என்ன சொல்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.